நாமெல்லாம் கல்யாணம் பண்ணோம், ஹனிமூனுக்கெல்லாம் எங்கேயும் போகல. நாம் பாட்டில் நம்ம இருந்த இடங்கள்லே இருந்தோம், வாடகை வீட்டில் இருந்தோம். ஆனால் சந்தோஷமாக தான் இருந்தோம். ரிக்ரெட் இல்லை, நாம் எங்கேயும் போகலையே, ஹனிமூனுக்கு அரேஞ்ச் பண்ணி போகலையன்ட்டு. அந்தளவுக்கு வசதி வேணும் இல்லை, நமக்கு போகலை. ஆனால் இருக்கிற இடங்கள நமக்கு சந்தோஷமாக இருந்தாச்சு. என்னுடைய நண்பன் திருமணம் பண்ணான். அவன் இந்தோனேஷியா அவங்க மாமனார் புக் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் போய் ஹனிமூன் கொண்டாடிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன், சரி ரைட்டு, நண்பர் போகிறான், சந்தோஷமாக இருந்துட்டு வருவான்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு அப்படியே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உட்காந்தான். என்னடா இந்தோனேஷியா போயிட்டு வந்தீங்க, என்ன ஃபோட்டோஸ்லாம் காட்டலவே இல்லை அப்படின்னாக்கா, அவன் சொல்கிறான், மாப்பிள்ளை எங்கே போனாலும் கிறக முடியாது, நம்ம போனாலும் எங்கே போனாலும் நம்ம நிழல் கூட தான் வருது. அங்கே போய் ஒரே சண்டைடா 2 பேர். அவளுடைய பாஸ்ட்டை சொல்லி என்னோடய பாஸ்ட்டை நான் தேவையில்லாமல் சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு திட்டிட்டு கடைசியில் பார்த்தா டூரில் அந்த டூர் அழைச்சிட்டு போன ஒரு குரூப்பில் தான் போனாங்க. அவங்க வாங்கன்னு கூப்பிட்டா தான் போகிறது. மற்றபடி எங்களுக்குள்ளே எந்த பேச்சும் இல்லை, எங்கே பர்ச்சேஸும் இல்லை, எந்த ஃபோட்டோஸும் இல்லை. அவங்க அந்த குரூப் ஃபோட்டோ அவங்க எடுத்த ஃபோட்டோ தான். என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு இந்த டூர் ஃபுல்லாகவே பேசாமல் தான் இருந்திருக்கானுங்க. இது எதுக்குன்னு நான் இது எதுக்கு பிறகு டூர் போகணும்? எங்கேயோ போகிறீங்க, அங்கே போய்ட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகாரத்தை காமிக்கக்கூடாது, நான் அடக்கி ஆளக்கூடாது. அப்போ சந்தோஷம் எங்கே இருக்கும்? நீங்கள் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா ஃப்ரீயாக பேசணும். அதிகாரத்தை செலுத்தி நான் இந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு கம்பல் பண்ணாக்கா, ஒரு பொண்ணோ பையனோ நான் இந்த டிஷ் தான் சாப்பிடுவேன், நான் இந்த ஹோட்டல் தான் போவேன் அப்படின்னாக்கா எப்படி? அதுவே இதுதான். இல்லை எனக்கு இந்த 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 கலர் சரி நீ உடுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னாக்கா அவன் நீ இந்த இந்த கலர் பேண்ட் ஷர்ட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதில் அவன் அந்த மாதிரி பிடிக்காத அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாக்கா அந்த டூரில் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களாம். அவனை எப்படி நீ எல்லாம் ஒரு ஆள் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. இந்த சின்ன சின்ன ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளே சண்டை போடுவாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு வாரம் இந்தோனேஷியா டூர் காலி. எவ்வளோ வேஸ்ட் பண்ணி, எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க, கடைசியில் பார்த்தா தன்னுடைய மகனும் மருமகளும் நல்லா சந்தோஷமாக போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மகளும் மருமகனும் நல்லா சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு ஊரெல்லாம் அவங்க தம்பட்டம் படித்து இந்தோனேஷியா போயிருக்காங்க இதுக்காண்டி, அப்படி ஹனிமூனுக்காண்டி போயிருக்காங்க சொல்லி கடைசியில் பார்த்தா இவங்களுக்குள்ளே ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரே மல்லுக்கட்டல். இது எதுக்குன்றேன். அதுக்கு பக்கத்துலேயே இங்கேயே இருந்துடல, நம்ம மாதிரி ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக போகலாம். நம்மலாம் சண்டை இல்லைன்னு இல்லை, இந்த 28 வருஷம் பிரச்சனை இருக்குதான் செய்யுது, ஒரு சின்ன சின்ன பிரச்சனை. ஆனால் ஆர்கியூமெண்ட் பண்ணால் கூட அடுத்த நிமிஷமே அதுதான் நம்மளுடைய அக்ரிமெண்ட்டே. அடுத்த நிமிஷம் பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்களும் பேசாமல் இருக்க மாட்டாங்க, நானும் இருக்க மாட்டேன். ஒரே குடும்பத்தில் 6 மாதம் கூட பேசாமல் இருக்கானுங்களே, பொண்டாட்டி புருஷனும் பேசாமல் இருக்கானுங்களே, அது இவங்களால பிரச்சனை இருக்காது. எவனையாவது இழுத்து பேசி அங்கே சண்டையை 6 மாதம் கூட பேசாமல் ஒரு வீட்டில் எப்படா இருக்கீங்க? அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க, குழந்தை மட்டும் இருப்பாங்க. இந்த சூழ்நிலை குழந்தை வளர்ந்தா எப்படா இருக்கும்? டேய் தம்பி பாருங்கடா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பாருங்கடா.